மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அது உறுத்திட்டே மைண்ட்ல இது பண்ணிட்டே இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறவரு இவ்வளவு எளிமையா இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. நம்மலாம் எவ்வளவு கத்துக்கணும், எவ்வளவு எளிமையா இருக்கிறது கத்துக்கணும் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். அவ்வளோ பண்பானவர் விஜய் சார். வடிவேலு சார் வந்து நீங்க வந்து நம்ம ஒவ்வொரு வினாடியும் டைம்ல லைஃப்ல காமெடியெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம், சிரிச்சுட்டே இருந்திருக்கோம். இங்கே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கேரக்டர் அவ்வளோ சீரியஸாக அவர் நடித்தான். அப்போது அவர் மேக்கப்ல இருந்து, அவருடைய காஸ்டியூம்ஸ்ல இருந்து, கேமரா மூவ்மெண்ட்லேருந்து, லென்ஸிங்லேருந்து, லைட்டிங்லேருந்து நான் வந்து ஒரு சின்ன வேற ஒரு மெனக்கடல் பண்ணியே ஆகும். அப்படின்னா தான் அந்த எமோஷன்ஸை நீங்கள் அந்த சீரியஸ்னஸை கீப் அப் பண்ண முடியும். நேச்சுரல் லைட்டில் நான் ஷூட் பண்ணுறது எனக்கு என்ன ப்ளஸ்ன்னா, ஒரிஜினாலிட்டி வரதா நம்ம வந்து ஒரு ஒரு கேரக்டருக்குள்ள வந்து அது பயங்கரமாக அது டெவலப் பண்ணும். இப்போது மாமன்னன் எடுத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோல் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து லைட்டே பண்ண கிடையாது, கம்ப்ளீட்லி நேச்சுரல் லைட் தான். அந்த நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, ஒரு இடத்துல ஷேடோ இருக்கும், ஒரு இடத்துல லைட் இருக்கும், திடீர்னு அந்த லைட்டு க்ளோஸ் ஆகிடும், திடீர்னு அங்கே ஓப்பன் ஆகும், இப்படி எல்லாம் மல்டிபிளாக நடக்கும். அப்போ எப்படியெல்லாம் நம்ம அதை வந்து ஒர்க் பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணணும். லைட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும், அது நமக்கு ஹிடனாக இருக்கும், நமக்கு தெரியாது. அதை சினிமாட்டோகிராஃபராக நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றது. ஏன்னா எனக்கு சூரியன் தான் மொத்தமாக அவர் தான் எனக்கு எல்லாமே என்னை கைட் பண்ணுறாரு, அவர் தான் எனக்கு கொடுக்குறாருன்னு நம்புகிறேன். மாரி செல்வராஜ் படம் கர்ணன் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அந்த லொக்கேஷன் பார்த்த அனுபவங்களுக்கு குறிப்பாக அந்த படத்தோட லொக்கேஷன் ரொம்ப பேசப்பட்டது. கர்ணன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தானு சார் வந்து பயங்கரமான சப்போர்ட்டு. தானு சார் வந்து ஒரு ஊரை பிடிச்ச அந்த ஊரையே செட்டு போகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகளுக்கு மேலே அங்கே போய் போட்டு அந்த 100 வீடையும் அந்த வீடு அவங்க வாழ்ந்த அந்த காலங்களாக மாற்றுறது இருக்குல்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வயசு இருக்கும்ல, ஒரு வீட்டுக்கு 10 வயசு இருக்கும், ஒரு வீட்டுக்கு 15 வயசு இருக்கும் அப்படின்னு அதை ரெடி பண்ணுறது. அங்கே இருக்கிற மனிதர்களை பூரா அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள ஒரு கேரக்டராக மாற்றுறது. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற மனிதர்களை தான் எல்லாத்தையும் டிகிஸ் அந்த ஊருக்காரங்க தான் எல்லாருமே. அதுவும் குறிப்பாக மாரி செல்வராஜுடைய ஊரில் இருக்கிறவங்க, அவங்க சொந்த பந்தங்கள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் வந்து பண்ணாங்க. அது பயங்கரமான ஒரு அனுபவம். ஒரு ஒரிஜினலான ஒரு இதுக்குள்ளே போய் லைவான மக்களோட சேர்ந்து வாழ்ந்து ஒரு ஃபில்ம் அப்படியே இருந்து பார்க்குறது இருக்குல்ல, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அதில் தனுஷ் சார் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வந்து அதுக்குள்ள அந்த கேரக்டராக மாறி அங்கே நிற்கிறது இருக்குல்ல, அது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு வேலை தான். அது அவரோட படம் எப்படி இருக்குது தனுஷோட பண்ணது? தனுஷ் சார் அதிகமாக தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு சின்ன சின்ன நுவான்சஸ் இருக்குல்ல, அந்த கை தூக்குறதுலேருந்து, இந்த தலையை திரும்பி பார்க்குறதுலேருந்து, முடி எப்படி செய்கிறதுலேருந்து, லுங்கி எடுத்து கட்டுறதுலேருந்து, நடந்து போகிறதுலேருந்து, அங்கே அது ஒரு இது இருக்கும், அந்த பனங்கொட்டை தவணைன்னு சொன்னாங்க, அதை உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். அது டேரக்டர்கிட்ட கேட்டு டேரக்டர் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே லைவாக அந்த அந்த லைஃப்பில் வாழ்ந்த மாதிரி உடைச்சிருப்பார். ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த கழுதை கால் கட்டுறது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர், அது புது அனுபவம் இருக்குது கம்ப்ளீட்டாக. அதை டெடிக்கேட்டடாக ஒரிஜினலாக அந்த ஊரில் இருக்கிற அந்த கேரக்டராக பண்ணுறது இருக்குல்ல, கர்ணனா அதை பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாமே பெரிய லெஜெண்டரி ஆக்டர் வரலாம். ராமண்ணன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குறிப்பாக அந்த பண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? சிரமங்கள் இருந்தது? அது ஆமாம், நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. அது வந்து இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து சீனுக்குள்ளே என்ன மாதிரி அது தேவைப்படுது. உதய் சார்லாம் வந்து டெடிக்கேட்டட் டு த கோர். சார் அங்கேயே இருப்பார், அந்த தொழுவத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அது கிரியேட் பண்ண தொழுவோம். கொஞ்சம் கூட மோகம் சுளிக்காமல் இருப்பார். அதில் பயங்கரமான ஸ்மெல் இருக்கும். அந்த இடமே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருப்போம். சார் வந்து வெளில போக மாட்டார், ஷாட்டுக்கு மட்டும் வர மாட்டார், அங்கேயே இருப்பார். உள்ள அந்த ஓப்பன் பண்ணி திரும்ப போகிறாருல, அது இப்போ லெக்குக்கு மட்டும் போகிறோன்னா நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும்ல சார். அதெல்லாம் அந்த பண்ணியெல்லாம் க்ரௌட் அங்கங்கே ஓடிட்டுருக்கோம். அதெல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ கேமரா ட்ராக்கு போடணும், இப்படி வெயிட் பண்ணுறதுனா இல்லை சார் நான் இங்கேயே இருக்கேன் சார் அப்படின்ட்டு அங்கேயே இருப்பார். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் ரொம்ப இதுவாகவும் இருந்துச்சு. அவர் மேலே சார் மேலே இவ்வளோ எளிமையாக இருக்காங்களே அப்படின்னு. அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து அவர் டைம் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப பண்ணது,
அன்பிலீவபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் பின்புலத்திலேருந்து வராரு. ஆமாம், So, அவ்வளோ அது அங்கே இருக்காது. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக, ரொம்ப எனக்கு அது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அது உறுத்திட்டே மைண்டில் இது பண்ணிகிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் இவ்வளோ எளிமையாக, இவ்வளோ சிம்பிளாக இருக்கார். நம்மலாம் எவ்வளோ கற்றுக்கணும், எவ்வளோ எளிமையாக இருக்கிறது கற்றுக்கணும் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பண்பானவர் உதய் சார். படம் முடிஞ்ச பிறகு கூட உங்களை வந்து அந்த இதெல்லாம் பண்ணி இது பண்ணாரு. ஆமாம், சாரை பார்த்து பேசிட்டு அவர்கிட்ட விஷ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கிஃப்டெல்லாம் எனக்கு கொடுத்து பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் அது. அதில் இன்னொன்று வந்து முக்கியமானது அந்த வடிவேலோட கேரக்டர் வந்து. ஆமாம், வடிவேல் வந்து ஏற்கனவே ஒரு நகைச்சுவை நடிகராக வந்து அறியப்பட்டிருந்தார். அதுலேருந்து முழுக்க முழுக்க அவர் வேறு மாதிரியான ஒரு பரிணாமத்தில் இதை காமிச்சிருக்காரு. ஸோ அது வடிவேல் டைரக்டரோட பக்கம் ஒரு பக்கம் இருக்க. ஸோ வடிவேல் அப்படி காமிக்கிறதுக்கு உங்கள் சைடில் நீங்கள் என்ன எஃபெக்ட் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போது என்னென்னா, வடிவேல் சாரை வந்து நீங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு வினாடியும் டைமில் லைஃப்பில் காமெடியெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம், சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். இங்கே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கேரக்டர், அவ்வளோ சீரியஸாக அவர் நடித்தாங்க. அப்போது அவர் மேக்கப்பில் இருந்து, அவருடைய காஸ்டியூம்ஸ்லேருந்து, கேமரா மூமெண்ட்லேருந்து, லென்ஸிங்லேருந்து, லைட்டிங்லேருந்து நான் வந்து ஒரு சின்ன வேற ஒரு மெனக்கடல் பண்ணியே ஆகும். அப்படின்னா தான் அந்த எமோஷன்ஸை நீங்கள் அந்த சீரியஸ்னஸை கீப்பப் பண்ண முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, அதை நான் ஃபாலோ பண்ணேன். அட் த சேம் டைம் வந்து சார் வந்து என்னென்னா மேக்கப் போட்டுருவாங்க. அவர் போயிட்டு மேக்கப்பை கம்ப்ளீட்டாக டோன் டவுன் பண்ணணும். அது சொல்லும்போது அவருக்கு இல்லை மேக்கப் எடுத்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னு சொல்லி அவர் மேக்கப்பை கூப்பிட்டுட்டு கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். ட்ரெயின் பண்ண வச்சுட்டு அதே மாதிரி லைட் பண்ணியிருக்கோன்னே எந்த இடத்துலையுமே தெரியாது, ஆனால் லைட் பண்ணியிருக்கு. அது வந்து என்னன்னா அந்த கேரக்டரைசேஷனுக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் கேமரா மூவ்மெண்ட்டு, நான் என்ன மாதிரி லென்ஸிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால தான் ஏன்னா ஒரு நூல் சார் முன்ன பின்ன போயிடுச்சு, கேமரா மூமெண்ட்டோ இல்லை வந்து நான் லைட்டு தப்பாக பண்ணிட்டாவோ இல்லைனா வந்து மேக்கப்பில் கொஞ்சம் மாறிட்டாலே கூட அந்த காமெடி சென்ஸ் வந்துடக்கூடாது, வந்துடும். அவ்வளோ சென்சிட்டிவ். எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா அந்த கன் வச்சு மிரட்டுற சீக்வன்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவ்வளோ எனக்கு இருந்துச்சு. அது வந்து கம்ப்ளீட்லி லைட் பண்ணியிருக்கு. ஒரு காரை ஃபுல்லாக நிப்பாட்டி கம்ப்ளீட்டாக கிளாத் பண்ணி மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஈவினிங் வரைக்கும். ஸோ லைட்டோடைய வேரியேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் கீப்பப் பண்ணுறோம். இப்போ சார் சைடு எவ்வளோ டைம் எடுக்கும், உதய் சார் பக்கம் ஒரு டைம் எடுக்கும், பகத் சாருக்கு ஒரு டைம் எடுக்கும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. கீர்த்தி சுரேஷ் சார் நடிச்சிருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆக்டராக இருக்காங்க. அவங்களோட ஒர்க் பண்ணது எப்படி இருக்குது? அவங்க வந்து என்னென்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து சார் நான் வந்து இப்போது இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இருந்தேன், இங்கேருந்து இங்கே போயிருக்கேன், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறதுலேருந்து, நான் எங்கே போகணும் இப்படி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அவ்வளவு டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. நம்ம ஏன்னா இப்போ ஃபோக்கஸுக்கு வந்து சின்னதாக மூவ் பண்ணால் கூட ஃபோக்கஸ் வேரியேஷன் ஆகும். இப்போ அதை வந்து அவங்கள்ட்ட பேசுவாங்க, சார் நான் இங்கேருந்து பேசிவிட்டு இப்படி திரும்புகிறேன், அது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு. இவ்வளோ டெடிக்கேட்டடாக பயங்கர ஜாலியாக இருந்துச்சு அவங்கள ஒர்க் பண்ணும்போது. எல்லாம் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். நம்ம படம் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கோன்ற எதுவுமே தெரியாது. உதய் சார் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு எளிமை. ஒரு மாதிரி சிலரோட வாழை பண்ணியிருக்கீங்க வந்து. வாழை, அம்மா எப்படி வந்திருக்கு? வாழை பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி பேச முடியாது. ஆனால் ரொம்ப அடுத்த மாரிசெல்வியோட அடுத்த மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது உங்கள் நண்பர் பாஸ்கர் சக்தியோட படம் முடிச்சிருக்கீங்க, வடக்கன். ஆமாம், வடக்கன் ஒரு ஃபிலிம் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். பாஸ்கருடைய அந்த அவருடைய ரைட்டப் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு எளிமையோடு இருக்கிற ஒரு ஃபில்மாக தான் அது இருக்கும். அவர்கிட்ட ஒரு அன்பும் ஒரு எளிமையும் பரந்த ஒரு விஷன் இருக்கும்ல, அது இருக்கும் அந்த படத்தில். சவுண்டு கூட நேச்சராகவே நீங்கள் பண்ணிருக்கீங்க. ஆமாம், லைவ் சிங் சவுண்டில் பண்ணியிருக்காது. ஒரிஜினலாக என்ன சவுண்ட் இருக்கோ அது அப்படியே வேணும் அப்படின்னு அந்த ஏன்னா அந்த நடிக்கிறவங்க எல்லாமே ஒரிஜினலாக இருக்க அந்த ஊரில் இருக்கவங்களே மேக்ஸிமம் நடிக்க வச்சிருக்கு. அது அப்படியே வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவங்க திரும்ப டப் பண்ண வச்சா மேட்ச் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அப்படி ஒரிஜினலாக. ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டிங்கிறது வந்து நேச்சர் கூட தான். இப்போ நம்ம கதைகள் எடுத்தோம்னாலே அந்த கதைகளுடைய தன்மை அது எல்லாமே நேச்சரோட சேர்ந்து இதுதான் இருக்குது. இன்றைக்கி தான் இந்த ஒரு 10 இயர்ஸாக தான் நிறைய டெக்னிக்கல் டிவைசஸ்ஸு அதுன்னு இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம நேச்சர் தான். நேச்சுரல் லைட்டில் நான் ஷூட் பண்ணுறது எனக்கு என்ன ப்ளஸ்ஸுன்னா, ஒரிஜினாலிட்டி வர்றதா நம்ம வந்து ஒரு கேரக்டருக்குள்ளே வந்து அது பயங்கரமாக அது டெவலப் பண்ணும். இப்போது மாமன்னன் எடுத்திங்கன்னா அந்த இன்ட்ரோல் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து லைட்டே பண்ண கிடையாது, கம்ப்ளீட்லி நேச்சுரல் லைட் தான். இப்போ அந்த நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, ஒரு இடத்துல ஷேடோ இருக்கும், ஒரு இடத்துல லைட் இருக்கும், திடீர்னு அந்த லைட்டு க்ளோஸ் ஆகிடும்,
இப்படின்னு எனக்கு ஓப்பன் ஆகும், இப்படியெல்லாம் மல்டிபிளாக நடக்கும். அப்போ எப்படியெல்லாம் நம்ம அதை வந்து ஒர்க் பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணணும். அந்த பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேட்டஸ்ட்டாக பண்ண பேச்சுலர்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன் ஜி சாரோட, சதீஷ்கன் டைரக்டர். அந்த படத்தில் அதே மாதிரி அந்த ஃபிலிமில் அந்த ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரு வீட்டில் லிவிங் டுகெதர் இருப்பாங்க. அந்த வீடெல்லாம் வந்து வித்தவுட் லைட்ஸே கிடையாது, ஒன்லி நேச்சுரலாக சன்லைட்ஸ் வர சோர்ஸில் எனக்கு எங்கெல்லாம் லைட்ஸ் வேணுமோ அதை நான் ஓப்பன் பண்ணி, எனக்கு எங்கெல்லாம் வேண்டாமோ அங்கே க்ளோஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ இது எல்லாமே அது கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த லைட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும். அது நமக்கு ஹிடனாக இருக்கும், நமக்கு தெரியாது. அதை சினிமாட்டோகிராஃபராக நான் இப்படி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றது. ஏன்னா எனக்கு சூரியன் தான் மொத்தமாக, அவர் தான் எனக்கு எல்லாமே என்னை கைட் பண்ணுறாரு, அவர் தான் எனக்கு கொடுக்குறாருன்னு நம்புறாரு. அவரை வச்சு தான் எல்லாமே இருக்குதுன்னு, இந்த உலகமே அப்படி தானே, அப்படி தான் பார்க்குறேன். அதனால் ரொம்ப கொஞ்சம் ஃபிலாசபியாக இருக்கும். இதுக்கு வந்து யாரோட இன்ஸ்பயர் ஏதாவது காரணமாக இருக்கும்? ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது இருந்தே நான் அந்த நேச்சர்னே ட்ராவல் பண்ணுவேன். இன்ஸ்பிரேஷனாக எனக்கு அப்படி தெரிஞ்சு யாரும் இல்லை. பட் ஜென்ரலாக ஒரு ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அது நடக்கிற களம் இருக்குல்ல, அந்த களம் அது எங்கே நடக்க போகுதுன்ற பேக்ட்ராப்பு, அதுக்குள்ளே நேச்சராக எப்படி உள்ள லைட்ஸ் வரும், அதை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்குள்ளே நானே ஒரு இது ஓட்டிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அப்படி தான் உருவாக்குறதா. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ மாமன்னனே எடுக்கலாம். மாமன்னன் எடுத்திங்கன்னா அந்த அடிமுறைன்னு ஒரு இது நடக்கும். அங்கே வந்து ஒரு சன் சோர்ஸ் ஒன்று வரும், கம்ப்ளீட்டாக அந்த இதுக்குள்ளே ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க. அது ஃபுல்லாக க்ரியேட் பண்ணது. சன்லைட்லேருந்து வெளில நான் மிரர் வச்சுருக்கேன், ஒரு 8 மிரர் இருக்கும்னு நினைக்கிறேன். விண்டோ பெரிய இந்த சைஸு 6x6 4x4 நினைக்கிறேன், அந்த சைஸில் இருக்கும் மிரர். இந்த மிரர் எல்லாத்தையும் வச்சு சன்லைட்டை இருந்து தான் நான் வாங்கி உள்ளே த்ரோ பண்ணுறேன். ஆனால் அது வந்து நேச்சராக உள்ளே வர ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும். நீங்கள் அந்த சீன் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த த்ரோ பண்ணுறது தெரியாது. அது வந்து தெரியாது. அப்போ நான் அப்படி தான் லைட் பண்ணியிருக்கேன் அந்த சீக்வன்ஸுக்கு. எனக்கு அந்த சூரியன் இல்லாமல் எதுவுமே யோசிக்க முடியாது. அதுதான் இருக்கு நம்புறேன். பேரன்பு படம் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து அந்த பனி இருக்கிற மாதிரி ரொம்ப லைட்டு குறைவான இடங்கள். ஆமாம், அதுவும் அதே தான். அதுவும் என்னென்னா சூரிய வெளிச்சம் எதுக்கு சூரியன் இல்லாமல் இல்லை, ஹார்ஸான லைட் இல்லாமல் சாஃப்டான லைட் இருக்கும். அந்த ஃபில்முமே சார், இந்த மம்முட்டி சார் அந்த ஒரு உடன் ஹவுஸில் இருப்பாங்கல்ல கொடைக்கானல் போர்ஷன், அது ஃபுல்லாகவே வித்தவுட் லைட்ஸ் தான். அது சாத்தியமாச்சா உங்களுக்கு? அது ரொம்ப லைட் போதுமா உங்களுக்கு இருந்ததா? அது இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அதுக்கான ஸ்பேஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அந்த லைட்டோட உங்களுடைய புரிதல் என்ன, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அந்த சீனை எப்படி நீங்கள் அதை முடிக்க போகிறீங்க, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். டைரக்டருடைய டிஸ்கஷன்லையும் உங்களுடைய ஒர்க்கை வச்சு தான் அது டிசைட் ஆகும். இதெல்லாம் ஈஸியாக தோணுனா கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஈஸி கிடையாது, பட் நாட் ஈஸி, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அது நீங்கள் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸும் சரி, அதில் நடித்த கதாநாயகர்கள், நடிகைகளும் சரி, அதுக்கான ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க? ஆமாம், நிச்சயமாக கொடுக்குறாங்க. அது நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் இதுக்காக ஒரு டைம் எடுக்கிறேன்றது தெரியவே தெரியாது. அது இல்லாமல் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பக்காவாக அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனை எப்படி நம்ம ஃபில்ம் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம சைட்லேருந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் அது உருவாகும். ஹரிதா பற்றி சொன்னோட அந்த ஏழை படம் இருக்குல்ல, அந்த படத்தையும் இந்த நண்பகல் நேரத்து மயக்கம் தான் கேமராமேன் வந்து இப்போ நண்பகல் நேரத்து மயக்கம் வந்தோடனே இவங்க வந்து ஒரு படத்தில் ஒரு இது பண்ணாங்க, வந்து எங்களோட இது லொகேஷன் அவங்க திருட்டாங்க தெரியல. அது எது நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் சம்மந்தமாக, அது பேச தெரிஞ்சு அது ஏதோ பை மிஸ்டேக்காக நடந்திருக்கும் இல்லையா, மற்றபடி அது வேற இது வேற. பட் 2 லொகேஷன் நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து? இல்லை, நான் இந்த ஆமாம், இல்லை நண்பர்கள் நேரத்து மயக்கம் நான் பண்ண போகிறப்போ அவங்க அதெல்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோராக வேலையை ஷூட் பண்ணியாச்சு. அந்த ஊரில் என்னன்னா ஒரு ரோடு இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஊர், இந்த பக்கம் ஒரு ஊரே 2ஆக இருக்கும். இந்த பக்கம் 2 சைடு இருக்குது. ஒரு சைடில் தான் அந்த படம் பண்ணோம் ஏழை. நண்பர்கள் நேரத்து மயக்கம் நான் போகிறப்போ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் லாக்டு மீன் இந்த ஊரில் பண்ண போகிறோன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. போகும்போது அந்த பக்கம் போகவே இல்லை நான். அண்ட் இதில் வந்து நான் அவங்கள்ட்ட ஃபோன்லேயும் பேசினேன், இந்த மாதிரி நான் ஊரில் பண்ண போகிறோம்லாம் சொல்லிட்டு தான்
போனது. அப்புறம் அதுக்கு பேச முடியல. அவங்க வந்து என்ன மாதிரி மீனில் சொன்னாங்கன்னு தெரியல. பட் அது இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் அவங்கள்ட்ட பேசணும். அலிதாவிட்ட பேசினா தெரிஞ்சிடும். அவங்க ரொம்ப நல்ல ஒரு இயக்குனர். அண்ட் என்ன இதில் அவங்க அப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாங்கன்னு தெரியல. நான் இன்னும் அவங்கள்ட்ட அதை பற்றி பேசவே இல்லை. பேசினா தெரிஞ்சிடும். அவங்க அதை உங்க மேல ஒரு கம்ப்ளைண்டா சொல்லலை, ஒரு பொதுவாக தான் பேசியிருந்தாங்க. அவங்கள்ட்ட இது சம்மந்தமாக நம்ம நேரில் அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டோம்னா ஒருவேளை அது என்ன சொல்ல வந்தாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். பட் அவரு கேரளா ரைட்டரு, அவரு லிஜோ, அவங்க வந்து கேரளா. ஸோ நிச்சயமா அதுக்கு இது கிடையாது, என்னன்னு தெரியல. பட் அவங்கள்ட்ட பேசணும்னா அது தெரியும். இப்போ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் மயக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஊர்க்காரங்களே நடிச்சிருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அது எப்படி இருந்தது? அந்த கிடைச்ச படங்கள் எல்லாமே வந்து ட்ரூ ஸ்டோரி, லைஃப்குள்ளேருந்து எடுக்கிற விஷயங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படின்னு வரும்போது மேக்சிமம் அந்தந்த அந்த கதையை நடக்கிற களத்தில் இருக்கிற ஆட்களே இருந்தால் தான் அதோடைய ஒரிஜினாலிட்டி வரும். மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அழகர்சாமி எடுத்தாலும் சரி, கர்ணன் ஆகட்டும், மாமன்னன் ஆகட்டும், நம்ம சொல்கிற நண்பர்கள் நேரத்து மயக்கும், ஏழை, இது எல்லாமே அந்த ஜானருக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணும்போது தான் அதோடைய ஒரிஜினாலிட்டி இருக்குன்றது தான் ரொம்ப இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு. அதனால அதுதான் அது சரியான இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை சொன்னீங்க, அதுதான் உங்களுக்கு அது நேஷனல் அவார்டு கிடைச்சது வந்து. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த படம் ஒர்க் பண்ணது லெனின் பாரதி வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அவர் இந்தியன் சினிமா வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன் நான். அந்த படம் வந்து நாங்கள் வந்து மவுண்டன் ட்ரெக்கிங் மார்னிங் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே இருந்து தேவாரத்துலேருந்து கிளம்புவோம். வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே ஏறும்போது 7 o'clock ஆகும் ரீச் ஆகும்போது. ஸோ 4 hours பைரோ ட்ரெக்கிங் நடந்து போயிட்டு கேமராலாம் தூக்கிட்டு போவோம். சில எக்யூப்மெண்ட் மட்டும் கிரேன், ட்ராகன் ட்ராலி மட்டும் முதல்ல போயிட்டு அங்கே வச்சுருந்தோம். 10 to 15 days இருக்கும். டெய்லி மேலே போனோம், திரும்ப கீழே வருவோம். பிரமாதமான ஒரு அனுபவம் அது. நேச்சர் நம்ம சொல்லிட்டு அந்த இயற்கையோட இயற்கையாக கடந்து எடுத்த ஒரு படம் அது. அவ்வளோ ஒரிஜினலான ட்ரூவான ஒரு ஃபில்ம் அது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு எந்த படம் சவாலாக இருந்தது? சவால்னு எதுவுமே இல்லை, எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். இந்த ஃபில்மை வந்து டைரக்டருடைய விஷனை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்து என்னன்னா டைரக்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கேமராமேனாக நம்ம தான் அதோடைய முதல் காட்சியை, அந்த காட்சியினுடைய முதல் வியூவர் நம்ம தான் பார்க்க போகிறோம். இப்படி வரப்போகுது, இப்படி இருக்க போகுது, இதுதான் ஃபைனல், இப்படி ஒரு தேட்டரில் வந்து இப்படி வரப்போகணும்னு பார்க்குறோம்ல, அது வந்து பெரிய ஒரு வரம், அது பெரிய கிஃப்ட்டு. அப்படி பண்ணும்போது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். இது வந்து சேலஞ்சு, இது வந்து டஃப்பு அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான அனுபவம் தான். நம்ம படம் முடித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம நினச்சதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா? இல்லை இதை பண்ணி மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் நிறைய பண்ணணும் தான் இருக்கும். அதை ஒரு திருப்தி அடைஞ்சிடாது. இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கணும், இது இன்னும் இங்கே பண்ணியிருக்கலாம், இது இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம், இது இந்த லென்ஸில் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தமிழ் சினிமா பற்றி சொல்லும்போது டெக்னிக்கலாக வந்து தமிழ் சினிமா ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லுவாங்க தொடர்ந்து வந்து. ஸோ உங்கள் ஃபீல்டில் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உலகளவில் வந்து ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவீங்க? நல்ல க்ரோத் இருக்குது. நல்ல நம்ம வேற ஒரு லெவலில் தான் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கோம். இன்டர்நேஷ்னலி ஒர்க் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எல்லாருமே பெஸ்ட்டு பண்ணுறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்கு. இவர் சின்னதாக பண்ணியிருக்காரு, அவர் பெருசாக பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸுடைய ஒர்க்கை சொல்கிறேன். இந்த லைட்டிங் பேட்டர்ன், சூஸிங் த லென்சஸ்ஸு, கேமரா மூமெண்ட்டு, கலர்ஸு, எவ்ரி திங் இஸ் குட். ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்ல க்ரோத்தில் இருக்குது. அது நிச்சயமாக ஏஷியன் லெவலில் நம்ம இப்போ பேசப்படுற அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்கு தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஏதாவது பார்த்து பிரமிக்கிற இது மாதிரி விஷயங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எதுவும் இருக்கா? இல்லை, நம்ம எல்லாமே இப்போ ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ நீங்கள் யூஎஸில் என்ன கிடைக்குதோ அது உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டோம். நம்ம என்னன்னா வேர்ல்டு வைடாக ரெகக்னைசேஷன் கிடைக்கிறது ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ண முடியும். நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிற அந்த குவாலிட்டி கொடுக்குற ஒரு இடத்துல தான் இருக்கும் நம்ம. இப்போ அந்த சுதந்திரம் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற படங்கள்லையும் இருக்கா? டெக்னிக்கலாக உங்களுக்கு உங்களோட தேவைகள் என்னன்னு சொல்லும்போது அது ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல தான் உங்களுக்கு செஞ்சு தரப்படுதா? இப்போது நீங்கள் என்ன மாதிரி படங்கள் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு தகுந்தது கண்டிப்பாக கிடைக்குது. மாமன்னனுக்கு வந்து உதய் சார் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. கர்ணனில் வந்து அது மாதிரி கொடுப்பாங்க. பேரன்புல வந்து அதே மாதிரி தான். பேரன்புல வந்து அந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கிடைக்கும். நான் இப்போ ஒரு மலையாள ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபிலிம்லேயும் அதே மாதிரி தான். அது
நிச்சயமா அதுக்கான இதோட தான் அது போய்கிட்டு இருக்கு. அப்படி இதுக்கு முன்னாடி தான் அப்படிலாம் இருந்துச்சு, இது கிடைக்கல அது கிடைச்சிச்சு அப்படின்லாம். இன்னைக்கு அப்படி இல்லை, அது ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ மலையாளத்துலேயும் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, தமிழில் பண்ணிட்டு மலையாளத்தில் பண்ணிட்டு இந்த 2 ஃபீல்ட்லேயும் ஏதாவது வித்தியாசத்தை உணர்வீங்களா? ஒர்க்கிங் ஸ்டைல் இல்லை சொல்கிறேன். ஒர்க்கிங் ஸ்டைல் நம்ம வந்து தமிழில் பயங்கர ஸ்பீடு இருக்கும், அப்படி நம்ம ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவோம். அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் ஸ்லோவாகும், அதே சமயத்தில் ஸ்டடியாக எனக்கு இது போதும் இது இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. கதை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு டைப் ஆஃப் இதில் இருக்கும். அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட டெவலப் பண்ணி வேறு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்லுவாங்க. அப்படி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி மலையாள ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணி ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் எல்லாமே கூட மலையாளத்தில் இருக்குது. நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை யாரை காட்சிப்படுத்துறது உங்களுக்கு எளிதாக இருந்துச்சு, யாரை காட்சிப்படுத்துறது ஒரு சவாலாக இருந்தது? இல்லை, அது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. என்னன்னா ஹீரோயின் சொல்ல முடியாது. இந்த கிராமத்துக்காரங்களை நடிக்க வைக்கிறோம்ல, கிராமத்து ஆட்டில் சினிமா அறிமுகம் இல்லாமல் சினிமா பற்றியான எந்த இது இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்கல்ல, அது வந்து கஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து பயங்கர ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். அது ஒரு பெரிய அனுபவம். அது அவங்க வந்து அந்த டைலாக்கை பேசி அது சொல்லும் போதும் அது அவங்க அதுலேருந்து அவங்க வந்து வர்ற அந்த ஒரிஜினல் இருக்குல்ல, அது வந்து ஒப்பனையே இருக்காது, அதில் மேக்கப் இருக்காது, அப்புறம் அவங்க அதிகமாக பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே ஒரு சட்டில் இருக்கும், என்ன தேவையோ அவ்வளோதான் இருக்கும் அப்படின்ற அந்த அனுபவம் இருந்துச்சு. ஆனால் அது வந்து கஷ்டம் அப்படி கிடையாது, அது ஒரு விதமான அனுபவமாக இருந்தது. அப்படி தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பாலா, மாரி செல்வராஜ், லலிதா சொன்னீங்க, அப்புறம் இல்லை எல்லாத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சந்தானம் உண்டு. அவரோட ஒர்க் பண்ணுறது அனுபவம் இருக்குது. அந்த டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் வந்து வேற ஒரு கேமராமேன் பண்ணால் அடிஷ்னலாக தான் பண்ணேன். நான் ஒரு 10-15 days தான் ஷூட் பண்ணி கொடுத்தேன். அவர் கேட்டார், நீங்கள் இது பண்ணி கொடுக்கணும், ஒரு முக்கியமான போர்ஷன் அந்த அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரியல, ஒரு ட்ரெயின் சீக்வன்சஸ் இருக்கும். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு, அப்புறம் அண்டர் வாட்டரில் இறங்கி ஒரு ஹார்ஸில் போவார், அந்த போர்ஷன் மட்டும் தான் நான் பண்ணி கொடுத்தேன். மொத்த படமும் அவங்க பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த போர்ஷன் மட்டும் கேட்டாருன்றக்காக பண்ணி கொடுத்தேன். சந்தானம் சார் வந்து பயங்கர ஹாப்பி. அவர் வந்து அந்த ஒரு போர்ஷனுக்காக ஹார்ஸ் ரைடிங்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணார். செம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது. அவரோட சேர்ந்து பெரிய ஃபுல் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக இல்லை மற்ற கேமராமேன் கிடைச்சிக்கான்னு தெரியல. சந்தானம் சார் ஒர்க் பண்ணியிருக்கு, காமெடி வடிவேலு, அப்புறம் வந்து அழகசாமி சூரி, அப்புறம் வந்து மலைன்னு ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் அது ரிலீஸ் ஆகலை. டாக்டர் முருகேஷ் பவன் அவர் தான் டைரக்டர், யோகி பாபு லக்ஷ்மி மேனன் நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காமெடியும் கூட சேர்ந்து பண்ணது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். அவரை பற்றி சொல்லுங்களேன், முருகேஷ் பாபு பற்றி. அவரோட ஃபர்ஸ்ட் படம் இது வந்து அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்மு பண்ணியிருக்கு. ஓரளவுக்கு ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்திருக்கு அந்த படம். அது எப்படி மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அவர் ரொம்ப நல்ல மனிதர், பிரமாதமான அந்த டைரக்டராக அவர் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப எந்துவாக இருந்துட்டு பண்ண படம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சு, எல்லாமே வித்தியாசம் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு டைரக்டர் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இப்படி பொறியில்லை எல்லாம் நிறைய கேட்டுட்ருக்காங்க. நான் சினிமாட்ராஃபி பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம நிறைய டேரக்டரோட ட்ராவல் பண்ணும்போது என்னன்னா அவங்களுடைய விஷன், சினிமா பற்றியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அது ஒரு வேறு மாதிரியான ஒரு வேர்ல்டு. அது ஒரு சினிமாக்குள்ள ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான விஷயங்களோடு இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த விஷுவலை அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம கொண்டு வர்றதுக்கு நமக்கு இருக்கிற ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது டைரக்ஷன் பண்ணுறதுல இருக்காது நிச்சயமாக. அதோட இது பயங்கரமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு சீனை அப்படி பேசி, அது இப்படி இருந்துச்சு, இது இப்படி வந்துச்சு, அது இப்படி பண்ணுவோம், அது இப்படி பண்ணலாம் பண்ணும்போது வர்றது இதில் சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி, தேங்க்யூ. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.